அனைவருக்கும் வணக்கம். திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியும் மெரினாபுக்ஸ்.com இணைந்து நடத்துகிற 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தினுடைய 10வது நாளில் மிக முக்கியமான சிந்து வெளி ஆய்வு குறித்த ஒரு நூலோடு உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். நண்பர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய நூல் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களுடைய நூல். ரெங்கராஜு பாலகிருஷ்ணன் எனப்படும் ஆர். பாலகிருஷ்ணன் ஓர் இந்தியவியல் மற்றும் திராவிடவியல் ஆய்வாளர், தமிழ் இலக்கிய மாணவர். திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தம் இவரது சொந்த ஊர். மதுரையில் பள்ளி கல்லூரி கல்வியை பயின்றார். தமிழ் பேராசிரியரும் பிற்காலத்தில் தமிழக அரசினுடைய சட்டப்பேரவை தலைவராகவும் தமிழ் பண்பாட்டுத்துறை அமைச்சராகவும் விளங்கிய சாத்தையா எனப்படுகிற தமிழ் குடிமகனின் மாணவர் இவர். தினமணி நாளிதழின் உதவி ஆசிரியராக சில காலம் பணியாற்றியவர். தினமணி இதழின் ஆசிரியராகவும் மிக முக்கியமான சிந்துவெளி ஆய்வாளராகவும் விளங்கிய அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்களின் மாணவர் என பெருமை பொங்க சொல்லிக் கொள்பவர் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள். 1984ஆம் ஆண்டு இந்திய ஆட்சி பணி IAS தேர்வை முதலாக முழுவதுமாக தமிழில் எழுதி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்றவர். ஒடிசா மாநிலத்தில் பணியாற்றி அம்மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளராக உயர்ந்து அண்மையில் பணி நிறைவு செய்தவர். பணி நிறைவுக்கு பிறகும் ஒடிசா மாநிலம் அவரை தமிழகத்திற்கு அனுப்ப விரும்பவில்லை. ஒடிசா மாநில அரசு அதனுடைய சிறப்பு ஆலோசகராக அவரை தக்க வைத்துக் கொண்டது. தற்போது ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரத்தில் வசிக்கிறார் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள். ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களுடைய ஏனைய படைப்புகள் அன்புள்ள அம்மா, சிறகுக்குள் வானம், களம் செய் கோவே உள்ளிட்ட நூல்களையும் ஆவணப்படங்களையும் எடுத்தவர், இயக்கியவர் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் எனும் இந்த நூல் பாரதி புத்தகாலயத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. 2016வது ஆண்டு இந்நூலினுடைய முதற் பதிப்பு வெளிவந்திருக்கிறது. 173 பக்கங்களை கொண்ட ஆய்வு நூல் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த நூல். இப்போது நூலுக்குள். இந்த நூலுக்கு அணிந்துரை எழுதிய ஐராவதம் மகாதேவன் அவர்கள் இந்த நூலை பற்றிய மதிப்பீட்டை இப்படி தொடங்குகிறார். சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ற இந்த நூல் சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி இன்று வரை வெளியாகியுள்ள தமிழ் நூல்களிலேயே தனிச்சிறப்பு வாய்ந்தது, சற்றே வித்தியாசமானதும் கூட என்கிறார் அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். சிந்துவெளி பண்பாட்டோடு ஊர் பெயர்களை இணைத்து பாலகிருஷ்ணன் நிகழ்த்தியிருக்கும் இந்த ஆய்வு அதனுடைய தனித்தன்மை ஆகியவற்றை தனது அணிந்துரையிலே எடுத்துக்காட்டுகிறார் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஈரான் உள்ளிட்ட பகுதிகளின் ஊர் பெயர்களை தொகுத்து அதனை கணினி வழியாக பகுப்பாய்வு செய்துள்ள பாலகிருஷ்ணன் அவர்களுடைய பணிகளை தனிப்பெரும் சாதனைகள் என்று பாராட்டியுள்ளார் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். இயர்லி தமிழ் எபிகிராபி என்ற நூலினை தந்த ஐராவதம் மகாதேவன் அவர்களுடைய வாயால் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி என்பதைப் போல பாலகிருஷ்ணன் பாராட்டப்பட்டிருக்கிறார் என்று சொல்வதே மிக பொருத்தம். எண்ணுரை என்னும் பகுதியில் சிந்துவெளி ஆய்வினுடைய போக்குகள், சிக்கல்கள், திகைப்புகள் ஆகியவற்றை பற்றி பேசுகிறார் பாலகிருஷ்ணன். சிந்துவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தியை ஜான் மார்ஷல் அவர்கள் 1924ஆம் ஆண்டு அக்டோபரில் இல்லஸ்ட்ரேட்டட் லண்டன் நியூஸ் என்ற இதழில் வெளியான விரிவான கட்டுரையிலே இந்த செய்திகளை அவர் எழுதினார். இந்த கட்டுரை வெளியான ஓரிரு மாதங்களுக்குள்ளாகவே கல்கத்தாவிலிருந்து பதிப்பிக்கப்பட்ட தி மாடர்ன் ரெவ்யூ இதழில் சுனித்குமார் சட்டர்ஜி எனும் திராவிடவியல் அறிஞர் சிந்துவெளி பற்றிய கட்டுரையினை எழுதினார். அவர் எழுதிய அந்த கட்டுரையினுடைய தலைப்பு டிராவிடியன் ஆரிஜின்ஸ் அண்ட் பிகினிங்ஸ் ஆஃப் இந்தியன் சிவிலைசேஷன் என்பது ஆகும். சிந்துவெளி நாகரிகம்
உலகுக்கு வெளிப்பட்ட போதே திராவிட கருதுகோளோடு சேர்ந்தே வெளிப்பட்டது என்ற குறிப்பை தருகிறார் ஆர். பாலகிருஷ்ணன். டிராவிடியன் ஹைபாதிசிஸ் எனப்படுகிற இந்த திராவிட கருதுகோளை சுனித்குமார் சட்டர்ஜி ஜான் மார்ஷல் அவர்களுடைய அந்த முதல் கட்டுரைகளை ஒட்டியே முன்வைத்து விடுகிறார் என்பதனால் இந்த திராவிட நாகரிகம் உலகுக்கு வெளிப்பட்ட போதே திராவிட கருத்தியலோடு சேர்ந்தே வெளிப்பட்டது என்பதாக குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். ஆனால் இன்று வரை திராவிட கருதுகோள் என்பது ஆக கூடுதலான சாத்தியக்கூறுகளை கொண்ட ஒரு கருத்தோட்டமாக இருக்கிறதே தவிர முடிந்த முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கிறார் பாலகிருஷ்ணன். ஏன் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை? சிந்துவெளி குறியீடுகளை வாசிக்க முடியவில்லை, அல்லது வாசித்தாலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருளினை கொள்ளுகிறார்கள். இன்னும் முடிந்த முடிவுகள் வெளிவரவில்லை. எனவே இது சிந்துவெளி பண்பாட்டை ஒரு திராவிட இயல் பண்பாடாக நிறுவுவதிலே ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்பதாக பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். திராவிடத்தோடு இணைக்கும் முயற்சியை தாண்டி இந்தோ ஆரிய மொழிகளோடும் பண்பாட்டோடும் இணைக்கக்கூடிய முயற்சிகளும் நடந்தன என்பதை பாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டுகிறார். சிந்து சமவெளி நாகரிகம் ஆரிய நாகரிகம் என்று நிறுவுவதனுடைய தேவை என்ன? இது ஆரியத்தினுடைய ஒரு வரலாற்று தேவைகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஆரிய நாகரிகம்தான் என்று நிறுவுவதில் என்ன லாபம்? அப்படி நிறுவினால் அவர்கள் வந்த கைபர் போலன் கணவாய் வழி வரலாற்றியல் ரீதியாக அடைக்கப்பட்டுவிடும் என்பதுதான் உண்மை. எனவேதான் அதற்கான முயற்சிகளும் நடக்கின்றன என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் அல்லது தொல்குடிகள் என்ற அந்தஸ்து இவர்களுக்கு கிடைக்கும் என்பதனால் இந்த முயற்சி என்பதை நாம் இங்கே சிந்திக்கலாம். இந்த குழப்பங்களில் சிந்துவெளி வரி வடிவம் உண்மையில் வாசிக்கப்படக்கூடிய ஒரு மொழியின் வரி வடிவமா அல்லது வெறும் குறியீடுகள் தானா என்ற ஐயத்தை கூட சில ஆய்வாளர்கள் எழுப்பிவிட்டார்கள் என்கிறார் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். இந்த கட்டத்தில் ஒடிசாவில் பணியாற்றி கொண்டிருந்த பாலகிருஷ்ணன் 1990களினுடைய தொடக்கத்தில் இருந்தே இடப்பெயர் ஆய்வுகளை கணினி வழியாக நிகழ்த்த தொடங்கியதாக குறிப்பிடுகிறார். தமிழ்நாட்டில் மதுரை, தேனி மற்றும் கேரள எல்லை பகுதிகளில் வழங்கும் பல இடப்பெயர்கள் வட மாநிலங்களில் இன்று வரை அப்படியே அச்சுமாறாமல் பயன்படுத்தப்படுவதை பாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டுகிறார். கணிப்பொறி தரவுகளின் துணையோடு சுட்டிக்காட்டி அத்தகைய ஒருமைக்கு சிந்துவாரா நிலவரம், சிந்துவாரா சிண்ட்ரோம் என பெயர் சூட்டியதாக அவர் குறிப்பிடுகிறார். திராவிட பாரம்பரியம் உரிமை கொண்டாடுகிறது, இதை நிறுவுவதிலே பல சிக்கல்கள் இருக்கின்றன என்கிறார் பாலகிருஷ்ணன். என்ன விதமான சிக்கல்கள்? தென்னிந்தியாவிற்கும் சிந்துவெளி அமைந்துள்ள வடமேற்கு புலங்களுக்கும் இடையே ஏறத்தாழ 2000 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கிறது. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஏனென்றால் சிந்துவெளி சமவெளி என்று சொல்லப்படுகிற அந்த பகுதிக்கும் தென்னிந்தியாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய மிக தூரமான இடைவெளி, ஏறத்தாழ 2000 கிலோமீட்டர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இடைவெளி என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. எனில் இந்த எப்படி சிந்துவெளியிலே வாழ்ந்த மக்கள் இவ்வளவு தூரம் பயணப்பட்டு முற்றிலும் ஒரு புதிதான நிலப்பரப்புக்கு வந்து தங்கினார்கள், இடையிலே அதற்கான எதுவும் சுவடு இருக்கிறதா என்கிற கேள்விகள் எல்லாம் இந்த கருதுகோளிலே எழுகிறது என்பதையும் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். சிந்துவெளி பண்பாடு மெல்ல நலிந்தொழிந்து அடையாளம் இழந்த காலகட்டம் என்று கிமு 1900 அறிஞர்கள் ஆய்வறிஞர்கள் சுட்டுகிறார்கள். திராவிட பண்பாட்டின் தொன்மை அடையாளம் என்று கருதப்படக்கூடிய பழந்தமிழ் சங்க இலக்கியங்களின் காலம் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரை. கிமு 1900க்கும் சங்க காலத்திற்கும் இடையே ஏறத்தாழ 1500 ஆண்டுகால இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளியும் திராவிட கருதுகோளில் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது என்பதாக பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த நிலையில் சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கொற்கை, வஞ்சி, தொண்டி போன்ற இடப்பெயர்கள் வடமேற்கு நிலப்பகுதிகளில் இன்றும் வழக்கில் இருக்கின்றன என்பதை அறிகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள்.
தன்னுடைய இடப்பெயர் ஆய்வுகளில் இந்த செய்தியை அவர் கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டபோது முதலில் என்னால் நம்பவே முடியவில்லை என்கிறார் அவர். இப்புதிய தரவுகள் என்னுள் அதிர்வலைகளை ஏற்படுத்தின, தூங்க விடாமல் செய்தன என்கிறார் அவர். தமிழ் தூங்க விடாது. குறிஞ்சிப்பாட்டில் 99 வகை மலர்களை புலவர் கபிலர் கூறியிருக்கிறார் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதில் 3 பூக்களினுடைய பெயர்கள் சிதைந்திருந்தன. 261 அடிகளை கொண்ட குறிஞ்சிப்பாட்டில் அந்த பாட்டினுடைய 64 மற்றும் 65ஆம் வரிகள் சிதைந்திருந்தன. அந்த வரிகள் ஒன் செங்காந்தள் ஆம்பல் அனிச்சம் தன்கயற் குவளை குறிஞ்சி வெட்சி செங்கோடு வேரி என்று வரக்கூடிய அந்த இடத்திலே 2 வரிகள் சிதைந்து கூவிளம் என்பதாக மீண்டும் தொடங்கி செல்லுகிறது. இதை ஆய்வு செய்த, பதிப்பிக்க முனைந்த தமிழ்த்தாத்தா உவே சாமிநாத ஐயர் அவருக்கு கிடைத்த எந்த ஓலைச்சுவடியிலும் இந்த 64 மற்றும் 65வது அடிகள் காணவில்லை என்பதை கண்டுபிடிக்கிறார். ஏராளமான ஓலைச்சுவடிகளில் இந்த 2 வரிகள் இருக்கிறதா என்று தேடுகிறார். எங்காவது ஒரு ஓலைச்சுவடியிலேயாவது இந்த செய்தி கிடைத்து விடாதா என்று ஏங்கி தேடுகிறார். ஆனால் ஒரு ஓலைச்சுவடியிலும் கூட அவருக்கு இந்த 2 வரிகள் கிடைக்கவில்லை. அவருக்கு கிடைத்த எல்லா ஓலைச்சுவடிகளிலும் இந்த 2 வரிகள் சிதைந்தே இருக்கின்றன. உவேசா அவற்றை தேடுகிறார். நண்பர்களே, ஒரு செய்தியை கவனியுங்கள். உவே சாமிநாத ஐயருக்கு அந்த 2 அடிகளும் கிடைக்கவில்லை. இவை கிடைக்கவில்லை என்று குறிப்பிட்டுவிட்டு அல்லது அந்த வரிகள் வரக்கூடிய இடத்திலே புள்ளிகளை இட்டுவிட்டு அவர் பதிப்பித்திருக்கலாம். ஆனால் உவே சாமிநாத ஐயர் அவ்வாறு செய்யவில்லை. மேலும் தேடினார். தமிழகத்தின் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டார். அவர் தேடாத இடம் ஒன்றே ஒன்று இருக்கிறது என்றால் அது தருமபுர ஆதீனம்தான். ஏனென்றால் ஏன் அங்கே போய் அவர் தேடவில்லை என்றால், தமிழ்த்தாத்தா உவேசாவை ஆதரித்த திருவாவடுதுறை ஆதீனத்திற்கும் தருமபுர ஆதீனத்திற்கும் பகை இருந்தது. சொல்லப்போனால் அந்த காலத்திலே 2 ஆதீனங்களுக்கும் இடையே வழக்கே நடைபெற்று வந்தது என்கிற குறிப்பை பார்க்கிறோம். எனவேதான் அவர் தருமபுரம் போகவில்லை. ஆனால் தமிழுக்கு தொண்டு செய்யக்கூடிய காரணமாக உவே சாமிநாத ஐயர் தருமபுரம் ஆதீனத்திலும் போய் தேடுவது என்று முடிவு செய்கிறார். திருவாவடுதுறை ஆதீன கர்த்தர்களிடம் அனுமதி கேட்கிறார். தமிழ் காரியம் சென்று வாருங்கள் என்று அவர்களும் அனுமதிக்கிறார்கள். உவே சாமிநாத ஐயர் தருமபுரம் சென்று அங்கு ஆதீனத்தினுடைய அனுமதியை பெற்று அந்த மடத்தில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிறார். முழு இரவு அந்த ஓலைச்சுவடிகளினுடைய பண்டக சாலையிலே தேடுகிறார். ஒரு ஆள் உயரத்திற்கு இருக்கக்கூடிய குத்து விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு தனி மனிதராக முழு இரவும் கண் விழித்து அந்த ஓலைச்சுவடிகளை ஒன்றொன்றாய் எடுத்து பார்க்கிறார். ஒரு ஓலைச்சுவடியிலும் அவர் தேடிய செய்தி கிடைக்கவில்லை. அதிகாலை நேரம், ஏறத்தாழ விடியக்கூடிய நேரத்திலே அவருக்கு கையிலே குறிஞ்சிப்பாட்டு என்கிற ஒரு ஓலைச்சுவடி கிடைக்கிறது. ஆவலாக அதை பிரித்து வரக்கூடிய உவேசா 64வது அடிக்கு வருகிறார். அவர் அப்படியே உறைந்து போகிறார். என்னவென்றால் அந்த 64வது 65வது வரிகள், அடிகள் அந்த ஓலைச்சுவடியிலே மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த அடிகள் இவைதான்: தேமா மணிச்சிகை உரிது நாரவிழ்ந்தொத்து உந்தூள் கூவிளம் என்பது அந்த அடிகள். இந்த 2 அடிகளையும் பார்த்தபோது உவே சாமிநாத ஐயர் தேம்பி அழுதிருக்கிறார். அவர் தன்னுடைய குறிப்பிலே எழுதுகிறார், இழந்த குழந்தையை கண்டெடுத்த தாயானேன் என்று அழுது மகிழ்கிறார் உவே சாமிநாத ஐயர். இந்த குறிப்பை கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் எழுதிய தமிழாற்றுப்படை எனும் மிகச் சிறப்பான ஒரு நூலிலே இந்த செய்தியை குறிப்பிடுகிறார் என்பதை நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, உவேசாவை போல் உறங்காது தவித்த பாலகிருஷ்ணன் மிக தேடி தேடி உருவாக்கிய செய்திகளின் அடிப்படையில் எழுதப்பட்டதுதான் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்னும் நூல். நண்பர்களே, திராவிட தொன்மையை நாம் லெமூரியா கடலில் மூழ்கி போனதாக கருதப்படும் லெமூரியா கண்டத்திலே தேடிக்கொண்டிருந்தோம். கடல்கோள் குறித்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு
இந்த ஆய்வுகள் நடந்தன என்பதை நாம் அறிவோம். தமிழர்களினுடைய தொன்மை குமரிக்கோடு என்று சொல்லப்படக்கூடிய குமரி முனைக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கிறது. பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொள்ள என்று சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. எனவே இந்த குமரி முனைக்கு கீழே இருக்கக்கூடிய கடலிலே மூழ்கி போன தமிழர்களுடைய தொன்மையை நாம் தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் ஆர். பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான குறிப்பை தருகிறார். சங்க இலக்கியங்களில் இந்த தமிழர்களுடைய தொன்மை என்று சொல்லப்படக்கூடிய குறிப்புகளை நாம் ஆழ்ந்து கவனிக்கவில்லை அல்லது நாம் பொருட்படுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை நம் மீது வைக்கிறார். அவர் சொல்லுகிறார், சோழர்களினுடைய தலைநகரம் மண் மாரியால் அழிந்தது என்றும் அதனால் சோழர்கள் ஏற்படுத்திய புதிய தலைநகரம் என்று ஒரு நகரம் குறிக்கப்படுவதையும் இதை பற்றிய கதை மரபுகள் இருப்பதையும் நாம் பொருட்படுத்தவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். சிந்துவெளி புதிரும் இடப்பெயர் ஆய்வு தரும் புத்தொழிச் சான்றுகளும் என்னும் தலைப்பிலே இந்நூலில் மிக விரிவாக செய்திகளை தருகிறார் பாலகிருஷ்ணன். சிந்துவெளி நாகரீகம் கண்டுபிடிக்கப்பட்டு ஏறத்தாழ 95 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 2024 நாம் சிந்துவெளி கண்டுபிடிக்கப்பட்டதற்கான நூற்றாண்டையும் தொட்டு விடுவோம். இன்றைய காலத்திலிருந்து 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த பழமையான நகர்மய பண்பாட்டை உருவாக்கியவர்கள் யார்? அம்மக்கள் பேசிய மொழி எது? சிந்துவெளி குறியீடுகள் சொல்லும் செய்தி என்ன? இந்நாகரீகம் எப்படி முடிவுக்கு வந்தது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்கிறார் அவர். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய சான்றாதாரங்கள் மிக ஆழமானவையாக நுட்பமானவையாக இருக்க வேண்டும் என்பது பாலகிருஷ்ணன் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் கேள்வி பெரிது, கேள்வி ஆழமானது. எனவே விடைக்கான சான்றாதாரங்களும் மிகவும் நுட்பமாக இருக்க வேண்டும் என்கிறார். இந்த வினாக்களுக்கு விடையளிக்கக்கூடிய சான்றாதாரங்கள் எப்படி இருக்க வேண்டும்? அவர் சில குறிப்புகளை தருகிறார். சிந்துவெளி நாகரீகம் செழித்திருந்த காலத்தோடு தொடர்புடையது என்று நம்பத்தகுந்ததாக இந்த சான்றாதாரம் இருக்க வேண்டும். அன்று முதல் இன்று வரை சிந்துவெளி நிலப்பகுதிகளிலேயே அழியாதிருப்பதாகவும் எளிதில் காணக்கூடியதாகவும் இந்த சான்றாதாரங்கள் இருக்க வேண்டும். அந்த சான்றாதாரங்கள் சிந்துவெளியிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் தங்களின் மொழி பண்பாட்டு அடையாளமாய் தங்களோடு எடுத்து சென்றதாகவும் இருக்க வேண்டும். எடுத்து சென்ற இடத்தில் தக்க வைத்து நிலைப்படுத்தியதாகவும் இப்போதும் அடையாளம் காணப்படக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாமல் வடமேற்கு நிலப்பகுதிகளிலும் ஊகத்திற்கு இடமளிக்கும் சேர்விடங்களிலும் ப்ராபபிள் டெஸ்டினேஷன் என்று அதை குறிப்பிடுகிறார். ஊகத்திற்கு இடமளிக்கக்கூடிய சேர்விடங்களிலும் நம்பத்தகுந்த இருவழி சோதனையின் தேவைகளை நிறைவு செய்யக்கூடியதாகவும் அந்த சான்றாதாரங்கள் இருக்க வேண்டும் என்கிறார் அவர். இந்த இருவழி சோதனை என்பதை ரிலையபிள் டூ-வே செக் என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். எனவே சிந்துவெளி பண்பாட்டிலும் இந்த அடையாளங்கள் இருக்க வேண்டும், சேர்விடங்களிலும் ப்ராபபிள் டெஸ்டினேஷன் என்று குறிப்பிடப்படுகிற அந்த பகுதிகளிலும் இது இருக்க வேண்டும் என்கிற இந்த பொது விதியை வைத்துக்கொண்டு பாலகிருஷ்ணன் இந்த சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்கிற நூலை நம் முன்னால் விரித்து சொல்லுகிறார். நண்பர்களே, ரிக்வேதத்தில் ஹரியுப்பா என்று ஒரு போர்க்களத்தின் பெயர் குறிப்பிடப்படுகிறது. இதை ஹரப்பாவோடு ஒப்பிட்டு ரிக்வேத ஆரியர்களோடு இணைத்து பார்க்கிற போக்கு ஆய்வுக்கு புதியது அல்ல என்கிறார் பாலகிருஷ்ணன். எனவே சிந்துவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய இடப்பெயர்களை அது வேத இலக்கியங்கள் அல்லது சமஸ்கிருத இலக்கியங்கள் அல்லது சமஸ்கிருதத்தோடு தொடர்புடைய ஏனைய பிற வடமொழி இலக்கியங்களோடு ஒப்பு நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு போக்கு என்பது ஆய்வு உலகத்திலே இருக்கிறது. எனவே இதே மாதிரியான ஒரு ஒப்பு நோக்கலை நாம் நம்முடைய தமிழ் பகுதியிலே செய்து பார்க்கலாம் என்பதாக இந்த ஆய்வினை அவர் விரித்து சொல்கிறார். இடப்பெயர்கள் சாகாவரம் பெற்றவை. பெயர் வைத்தவர்களும் பெயர் பெற்றவர்களும் மறைந்து போனாலும் உலக நாகரிகங்களின் தோற்றம், எழுச்சி, நலிவு, அழிவு ஆகிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் மௌன சாட்சியாய் இடப்பெயர்கள் விளங்குகின்றன என்கிறார்
பாலகிருஷ்ணன். சிந்துவெளி மக்கள் புலம்பெயர்ந்த போது தங்கள் ஊர் பெயரையும் மீள் நினைவாக எடுத்து சென்று தங்களின் புதிய தாயகங்களில் மீண்டும் பயன்படுத்தியிருக்க வேண்டும் என்கிறார் அவர். இதற்கு உலக அளவிலான உதாரணங்களை அவர் காட்டுகிறார். யூதர்கள் புலம்பெயர்ந்து சென்ற இடங்களுக்கெல்லாம் தங்களுடைய இடப்பெயர்களை சுமந்து சென்றார்கள். பாரசீகத்தில் இருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்த பார்சி மக்கள் ஈரான் நாட்டு பெயர்களை சுமந்து வந்து இந்த நிலப்பகுதியிலே இட்டார்கள். ஐரோப்பாவில் இருந்து அமெரிக்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் ஐரோப்பாவினுடைய இடப்பெயர்களை சுமந்து வந்து அமெரிக்காவில் ஆங்காங்கே இட்டு நிரப்பினார்கள். இவ்வளவு ஏன், அண்மை நூற்றாண்டுகளில் உலகமெங்கும் புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் தங்களுடைய இடப்பெயர்களை தாங்கள் புலம்பெயர்ந்து சென்ற அவ்வந்த நாடுகளிலே இட்டிருக்கிறார்கள் என்கிற குறிப்பையும் பாலகிருஷ்ணன் இணைத்து நமக்கு தருகிறார். இது கண்கூடான உண்மை எனில் அதுவே பழங்கால புலப்பெயர்வுகளுக்கும் ஏன் பொருந்தக்கூடாது என்று அவர் நம்மிடம் கேள்வி எழுப்புகிறார். ஊர் பெயர்கள் இடையே ஒற்றுமை உள்ளது என்ற ஒரு காரணம் மட்டுமே போதாது என்றும் பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். வேறு என்ன வேண்டும்? இந்த புலப்பெயர்வுகளின் தொடர்பை நிறுவக்கூடிய முதல் நிலை, இணைநிலை, துணைநிலை சான்றுகள் வேண்டும் என்கிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். சிந்து சமவெளி, தமிழ்நாடு இந்த இரண்டு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய வழங்கக்கூடிய இடப்பெயர்களில் ஓர் அசை கூட வேறுபடாமல் அச்சு மாறாமல் இன்றும் வழங்குகின்றன என்கிறார் பாலகிருஷ்ணன். பாலகிருஷ்ணன் மதுரைக்காரர் அல்லவா? அச்சு மாறாமல் என்ற பதத்தை குறிப்பிடுகிறார். அச்சடிச்சான் காப்பி என்பது அவருக்கு நினைவுக்கு வந்திருக்க வேண்டும் போலிருக்கிறது. எனவே இந்த இடப்பெயர்கள் ஒரு அசை கூட மாறாமல், அச்சு கூட மாறாமல் அப்படியே இருக்கின்றன என்ற வியப்பான செய்தியை பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய ஆய்விலே கண்டடைந்திருக்கிறார். அதை நமக்கு பகிர்ந்து தருகிறார். இந்த இடப்பெயர்களை குறித்த விரிவான பட்டியலை இந்நூலிலே அவர் நமக்கு தருகிறார். சிந்து சமவெளி பகுதியாகிய வடமேற்கு பகுதியில் இருக்கும் ஊர் பெயர் அதனுடைய அடிச்சொற்களோடு அம், ஐ போன்ற பெயராக்க விகுதிகளோடு ஊர், காடு, நல்லூர், பள்ளி போன்ற பொது பெயர்களையும் சேர்த்து தமிழ்நாட்டில் மிகுதியாக வழங்கப்படுகிறது என்கிறார் பாலகிருஷ்ணன். எடுத்துக்காட்டாக போர் என்ற ஊர் பெயர் வடபகுதியிலே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் போர் என்ற பெயரில் மட்டுமே ஊர் இல்லை, ஆனால் அதற்கு முன்னோட்டும் பின்னோட்டுமாக சில சேர்ந்து ஊராக அறியப்படுகிறது என்பதை அவர் நமக்கு தருகிறார். தமிழ்நாட்டிலே போர் கூட்டல் ஊர், போரூர், போரூர் என்று வழங்கப்படுகிறது. இன்னும் முன்னொற்று பெற்று திரு கூட்டல் போர் கூட்டல் ஊர், திருப்போரூர் என்று வழங்கப்படுகிறது என்று காட்டி, இப்படியாக சிந்துவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய தமிழ் பெயர்கள் முன்னொட்டும் பின்னொட்டும் பெற்று தமிழ்நாட்டில் ஏராளமாக இருக்கின்றன என்பதையும் பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். தமிழ்நாட்டினுடைய கொற்கை, வஞ்சி, தொண்டி இந்த ஊர் பெயர்கள் அப்படியே சிந்துவெளி பகுதிகளிலே இன்றைக்கும் ஊர் பெயர்களாக வழங்குகின்றன என்பதை எடுத்துக்கொண்டு ஒரு கோட்பாட்டை அவர் உருவாக்குகிறார். கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்று அதற்கு பெயரிடுகிறார். கே என்பது கொற்கை, வி என்பது வஞ்சி, டி என்பது தொண்டி. கேவிடி காம்ப்ளெக்ஸ், அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு ஊர் பெயர், இடப்பெயர் அப்படியே சிந்துவெளி பகுதியிலே இன்றைக்கும் இருக்குமானால் அதற்கு கேவிடி காம்ப்ளெக்ஸ் என்று பெயரிட்டு அந்த பெயர்களை சேகரிக்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார், சிந்துவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய பல ஊர் பெயர்கள் இங்கு தமிழ்நாட்டில் பல இடங்களில் காண கிடைக்கின்றன. எடுத்துக்காட்டாக கொங்கு வேளாளர்களினுடைய நிலப்பிரிவுகள், குலப்பிரிவுகளின் பெயர்களில் பெரும்பாலானவை வடபுலங்களில் இன்றும் இடப்பெயர்களாக வழங்குகின்றன என்று ஒரு குறிப்பை தருகிறார். எனவே கொங்கு வேளாளர்களினுடைய நிலப்பிரிவுகள், நிலத்தை குறிக்க அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்கள், அதை போல அந்த வேளாளர்களுடைய குலம், கூட்டங்கள் என்று அதை சொல்லுகிறார்கள். அந்த கூட்டங்களில் இருக்கக்கூடிய பெயர்கள் வட பகுதிகளிலே
இடப்பெயர்களாக வழங்கப்படுகின்றன என்கிற குறிப்பை அவர் தருகிறார். ஊர் பெயர் தொடர்புகளை தென்னகத்தின் அகழ்வாய்வு சான்றுகளோடு இணைத்து பார்க்க வேண்டும் என்கிறார் பாலகிருஷ்ணன். வெறுமனே ஊர் பெயர்களை ஒப்பிட்டால் மட்டும் போதாது, மாறாக இன்றைக்கும் கிடைக்கக்கூடிய அகழ்வாய்வு சான்றுகளை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். செம்பியன் கண்டியூர், சானூர், சூலூர் போன்ற இடங்களில் அகழ்வாய்வு சான்றுகளும் சிந்துவெளி சான்றுகளும் ஒப்பிட்டு பார்க்கப்பட வேண்டும் என்கிறார் அவர். ஏனென்றால் இந்த இடங்களிலே கிடைக்கக்கூடிய சான்றுகள் சிந்து சமவெளியினுடைய சான்றுகளோடு மிகவும் நெருங்கிய தொடர்பு கொண்டவையாக இருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த கட்டுரைகளை எழுதிய பிறகு கிடைத்திருக்கக்கூடிய கீழடி சான்றுகள், இன்றைக்கு கீழடி சான்றுகள் இன்னும் சிந்து சமவெளியோடு தமிழகத்தை நெருங்க வைக்கிறது, திராவிட இனத்தை, தமிழ் இனத்தை நெருங்க வைக்கிறது என்பதையும் நாம் இணைத்து சிந்திக்கலாம். இன்றைக்கும் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் கீழடி சான்றுகளை பல மேடைகளில் பல பொழிவுகளில் இணைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, சங்க இலக்கியம் மிக முக்கியமான குறிப்புகளை நமக்கு தருகிறது. ஒரு 3 குறிப்புகளை பாலகிருஷ்ணன் எடுத்துக்காட்டுகிறார். ஒன்று, வேளிர் புலப்பெயர்வு குறித்த செய்தி புறநானூறு 201வது பாடலிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே அந்த வேளிர் புலப்பெயர்வு குறித்த செய்தி அகநானூற்றினுடைய 245வது பாடலில் எலும்பு தின்னும் ஒட்டகம் குறித்த செய்தி இடம்பெறுகிறது. இந்த செய்தி புறநானூறு 132வது பாடலிலே இமயமலை கவரி மா யாக், அந்த இமயமலை கவரி மா பற்றிய செய்தி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டி, இவையெல்லாம் அந்த சிந்துவெளி பண்பாட்டோடு நாம் இணைத்து சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், கொற்கை, வஞ்சி, தொண்டி இந்த ஊர் பெயர்கள் எல்லாம் அப்படியே வடபுலத்திலே இருக்கின்றன என்று அவர் காட்டுகிறார். அதே நேரத்தில் இதை போன்ற பெயர்கள் வடமொழி இலக்கியங்களில் இருக்கின்றனவா என்கிற குறிப்பையும் அவர் தேடி பார்க்கிறார். இதை போல வடபுலத்து பெயர்கள் வேத இலக்கியங்களிலோ பண்டைய வடமொழி இலக்கியங்களிலேயோ இல்லை என்று அறுதியிட்டு சொல்லுகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த கொற்கை, வஞ்சி, தொண்டி ஆகிய பெயர்கள் இருக்கின்றன. இந்த பட்டியலிலே பாலகிருஷ்ணன் ஏன் மதுரையை சேர்க்காமல் விட்டுவிட்டார்? மதுரைக்காரர் இந்த மதுரையை இந்த பட்டியலில் சேர்க்காமல் விட்டுவிட்டார். ஏனென்றால் மதுரா என்ற வடிவத்திலும் பல்வேறு வடிவங்களிலும் வடபுலத்திலே இந்த பெயர்கள் இருக்கின்றன. நான் என்ன நினைக்கிறேன் என்றால், அவை நம்முடைய மதுரையினுடைய தாக்கத்தில் வைக்கப்பட்ட பெயராக இருக்கலாம். தென்னகத்தில் இருக்கிற மதுரை என்கிற பெயரினுடைய உத்வேகத்தில், தாக்கத்தில் வட மாநிலங்களிலே இந்த பெயர்கள் இடம்பெற்றிருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். புகழ்பெற்ற ஒரு ஊர் இருந்தால் அதை வைக்க விரும்புவது இயல்புதானே. கோவையை நாம் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்றுதானே அழைக்க விரும்புகிறோம். நண்பர்களே, சங்க இலக்கியங்கள் ஆவணப்படுத்தப்பட்ட காலத்தையும் அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள தொன்ம நிகழ்வுகளின் இடப்பெயர்வுகளின் தொன்மையையும் ஒன்றென கருதுதல் கூடாது என்கிறார் பாலகிருஷ்ணன். அவை தொன்ம நினைவுகளின் பதிவுகள் என்கிறார். இந்த உரையினுடைய தொடக்கத்திலே நாம் சிந்துவெளி ஆய்விலே இருக்கக்கூடிய இடைவெளி, சிக்கல் என்று சிலவற்றை பேசினோம். அதாவது சிந்துவெளி நாகரீகம் முடிவுற்ற இடம் என்பது வேறு, சங்க இலக்கியம் தொடங்கக்கூடிய இடம் என்பது வேறு. இடையிலே ஏறத்தாழ 1500 ஆண்டுகால இடைவெளி இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இந்த இடைவெளியை எப்படி இட்டு நிரப்புகிறார் பாலகிருஷ்ணன் என்றால், சங்க இலக்கியத்திலே குறிப்பிடப்படக்கூடிய செய்திகளை நாம் அந்த காலகட்டத்திற்குரிய செய்திகளாக மட்டும் பார்க்கக்கூடாது. மாறாக இவை ஒரு தொன்ம நினைவுகளினுடைய பதிவுகள். எனவே சங்க இலக்கியத்தை பல்வேறு தொன்ம நினைவுகளினுடைய பதிவுகளாக பார்க்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான குறிப்பையும் இந்த நூலிலே பாலகிருஷ்ணன் அவர்கள் தருகிறார்கள். இந்த நூலினுடைய 2வது பகுதி சிந்துவெளி நகரங்களின் மேல் மேற்கு கீழ் கிழக்கு வடிவமைப்பும் அதன் திராவிட அடித்தளமும் என்கிற பகுதி. சிந்துவெளி அகழ்வாய்வில் வெளிப்பட்ட நகரங்களில் திசைகளுக்கும் கோணங்களுக்கும் மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், அந்த சிந்துவெளி மக்களினுடைய மொழியிலே திசைகள் குறித்த சொற்களினுடைய உருவாக்கத்தில் பண்பாட்டு கூறுகள், அவற்றினுடைய தாக்கம் இருந்திருக்க வேண்டும் என்பதாக பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். திராவிட மொழிகள் மேல் மேற்கு கீழ் கிழக்கு என்ற
புவி மைய அணுகுமுறையை கையாள்கின்றன. டோபோசென்ட்ரிக் என்று அதை குறிப்பிடுகிறார். புவி மைய அணுகுமுறையை கையாளுகின்றன திராவிட மொழிகள். ஆரிய மொழிகள் முன் கிழக்கு பின் மேற்கு என்ற மனித மைய அணுகுமுறையை கையாளுகின்றன. ஆந்த்ரோபோசென்ட்ரிக், மனித மைய அணுகுமுறை என்று அதை குறிப்பிடுகிறார். திராவிட மொழிகளினுடைய அணுகுமுறைக்கும் ஆரிய மொழிகளினுடைய அணுகுமுறைக்கும் இவ்வாறான ஒரு வேறுபாடு இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். கோட்டை பகுதி எனப்படும் மேல் நகரம், குடியிருப்பு பகுதி எனப்படும் கீழ் நகரம் என இரு வகையாக பிரிக்கப்பட்ட வடிவமைப்பு சிந்துவெளி நகர அமைப்பிலே இருந்தது என்பதை பல்வேறு ஆய்வுகள் சுட்டிக்காட்டி இருக்கின்றன. பாலகிருஷ்ணன் அவர்களும் தன்னுடைய நூலிலே இதை எடுத்து காட்டுகிறார். இப்படி ஒரு நகரத்தை இரண்டாக பிரிக்கிற, மேல் கீழ் என்று பிரிக்கிற பண்பு என்பது அப்படியே தமிழ்நாட்டு நகரங்களில் இருக்கின்றன என்கிறார் பாலகிருஷ்ணன். இந்த இருமை பாகுபாடு விபத்தாக எதேச்சையாக நிகழ்ந்திருக்க வாய்ப்பில்லை என்கிறார் பாலகிருஷ்ணன். அதாவது இது ஏதோ காரணமற்று திடீரென்று தொடர்பில்லாமல் நிகழ்ந்து விடவில்லை. இதற்கு ஒரு பண்பாட்டு ரீதியான தொடர்பு இருக்கிறது என்பதைத்தான் ஒரு கருதுகோளாக முன்வைத்து மிக ஆழமான ஆய்வினை முன்னெடுத்து செல்லுகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, காலிபங்கான், தோலாவிரா, லோத்தல், பனவாலி, ஷூர்கோட்டடா, ஷூட்கா ஜென்தோர், பாலாகோட் முதலான பகுதிகளை அவர் அந்த நகரத்தினுடைய தன்மையை வரைபடங்களோடு விரிவாக விளக்கி போகிறார் பாலகிருஷ்ணன். இந்த நகரங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, சிந்துவெளி பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த நகரங்களில் இந்த மேற்கு என்பது மேல் என்றும் கிழக்கு என்பது கீழ் என்பதாக இந்த இருமை பாகுபாடு என்பது இந்த நகரங்களிலே இருந்தன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த அமைப்பு தமிழகத்தினுடைய தொல் நகரங்களில் இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார். வாழும் இடம் என்பது வெறும் நிலம் அல்ல, அது வாழ்வியல் மற்றும் சமூக உளவியல் சார்ந்த பல அக புற பரிமாணங்களையும் உள்ளடக்கிய பன்மை தளம் என்பதாக பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். நிலம் என்பது மிக சாதாரணமானது அல்ல. நம் மரபிலும் கூட முதற்பொருள் என்று சொல்லப்படுவது நிலமும் பொழுதும். தொல்காப்பியர் இந்த குறிப்பை நமக்கு தருகிறார். தொல்காப்பியரை இப்படி வரிசைப்படுத்தி சொல்லப்படும் சில அம்சங்களை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லுகிறார். முறை சிறந்தனவே என்று ஒரு குறிப்பினை தருகிறார். இப்படி சொல்லப்படுகிற முறையிலே ஒரு சிறப்பு இருக்கிறது. எனவே இந்த வரிசையில் முதல் என்பதிலே நிலம் பொழுது என்பதில் நிலம் முதன்மையாகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நிலம் என்பது மிக சாதாரணமானதில்லை என்ற குறிப்பை தரக்கூடிய பாலகிருஷ்ணன் மிக விரிவாக இந்த ஆய்வுகளை முன்வைக்கிறார் என்று சொல்ல வேண்டும். சிந்துவெளி நகர அமைப்பின் திசை, உயர, பொருட்புல, சமூக அணிவு என்பதாக ஒன்றை சுட்டிக்காட்டுகிறார் பாலகிருஷ்ணன். இதனை DEMS மேட்ரிக்ஸ் என்று சொல்லுகிறார். திசை, உயர, பொருட்புல, சமூக அணிவு என்கிறார். பாலகிருஷ்ணன் இப்படி குறிப்பிடுகிறார். சிந்துவெளி மக்கள் மொழி எதுவாகவும் இருந்துவிட்டு போகட்டும், இருப்பினும் மேற்சொன்ன சான்றுகளின் அடிப்படையில் நான் சிந்துவெளி நகரங்களின் பொறுப்பாளர்களை அவர்கள் பேசிய மொழி எதுவாயினும் மேல் மேற்கு கீழ் கிழக்கு வாசிகள் என்று வரையறுக்க விரும்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன். மொழி கண்டறியப்படாத போது, அதாவது சிந்து சமவெளியினுடைய குறியீடுகள் என்ன விதமான குறியீடுகள், அந்த குறியீடுகள் எந்த மொழியோடு நெருங்கிய தொடர்புடையவை, அவை என்ன மொழி என்பது கண்டறியப்படாத போது ஏனைய சான்றுகளை நோக்கி நகர்வது மிக முக்கியம் என்பதை பாலகிருஷ்ணனுடைய இந்த குறிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. நண்பர்களே, அதை கொண்டு கருதுகோளை முன்னெடுப்பது என்பது மிக அவசியமான ஒன்று என்பதையும் பாலகிருஷ்ணனுடைய இந்த நூல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. சிந்துவெளி குறியீடுகளை பலர் வாசித்து எழுதியிருக்கிறார்கள். சொல்லப்போனால் ஒவ்வொரு மொழியும் சிந்துவெளி குறியீடுகளை தங்களுடைய மொழி சார்ந்தது என்பதாக உரிமை கொண்டாடி இருக்கிறது. பல பேர் நூல்களை எழுதியிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக ஆரிய மொழி ஆய்வாளர்கள் இந்த சிந்துவெளி குறியீடுகளை ஆரிய மொழி குறியீடுகள் என்பதாக காட்டுகிறார்கள். என்ன சிக்கல் என்றால், இந்த சிந்துவெளி குறியீடுகளை 2 பேர் ஒரே மாதிரி வாசித்தால்தான் இது முடிவுக்கு வரும். அப்படி 2 வெவ்வேறு ஆய்வாளர்கள்
சிந்து வெளி குறியீடுகளை ஒன்றாக வாசிக்க வேண்டும். அப்படி முடியாத போது நாம் அதையே பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காமல் அல்லது அதில் கிடைக்கக்கூடிய வெளிச்சத்திற்காக காத்திருக்காமல் வேறு விதமான சான்றுகளை நோக்கி நகர்வது அவசியம் என்பதையும் பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். அந்த சிந்துவெளி குறியீடுகளின் மூலமாகவும் நமக்கு சான்றுகள் வேண்டும், அது வேறு. ஆனால் அவை மட்டும் போதாது அல்லது அதை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டியதில்லை என்பதாக சொல்லி அடுத்த சான்றுகளுக்கு அவர் நம்மை அழைத்து செல்லுகிறார். திராவிட மொழிகளில் மேல் மேற்கு கீழ் கிழக்கு கட்டமைப்பு இருப்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். திராவிட மொழிகளிலே வரக்கூடிய இந்த திசை சொற்களை எல்லாம் அவர் பட்டியலிட்டு காட்டுகிறார். சொல்லப்போனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், அது பிராகுயி வரைக்கும் அவர் பல்வேறு திராவிட மொழிகளை எடுத்துக்காட்டி அவற்றிலே வரக்கூடிய இந்த திசை சொற்கள் எவ்வாறு அமைகின்றன என்று ஒரு மிக விரிவான பட்டியலை நமக்கு தருகிறார். நண்பர்களே, அவர் ஒரு குறிப்பை தருகிறார். தொல்காப்பியத்தினுடைய உவமையியலில் உவமைகளினுடைய தன்மைகள் பற்றி பேசும் குறிப்பை நமக்கு அவர் எடுத்து காட்டுகிறார். உவமை கூறுகையில் உவமையாக கூறப்படுபவை எப்படி இருக்க வேண்டும்? தொல்காப்பியர் சொல்லுகிறார், அது உவமையால் விளக்கப்படும் பொருளை விட உயர்வானதாக மதிப்பு மிக்கதாக இருக்க வேண்டும் என்கிறார் தொல்காப்பியர். செய்யுளினுடைய சிறப்பு தேவையை முன்னிட்டு மிக குறைந்த, கீழான, தாழ்வான பொருள்களையும் குறிப்பிடலாம் என்ற விதி விலக்கையும் அவர் தருகிறார். தாழ்வான பொருள் என்பதை விளக்க கிழக்கிடும் பொருள் என்ற சொல் வழக்கை பயன்படுத்துகிறார் தொல்காப்பியர். தொல்காப்பிய பொருளதிகாரம் 276வது நூற்பா இந்த செய்தியை நமக்கு தருகிறது. இந்த உவமையை உரையாசிரியர் பேராசிரியர் விளக்க வரும்போது அவர் குறுந்தொகையினுடைய 337வது பாடலை எடுத்து காட்டுகிறார். ஒரு பெண்ணினுடைய கூந்தல் கீழாக சரிந்து விழுந்தது என்பதை கிளைய குரலே கிழக்கு வீழ்ந்தனவே என்று வருணிக்கிறார் குறுந்தொகை ஆசிரியர். கிழக்கு என்பதை கீழ் என்கிற பொருளிலே பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். அதை போல சிலப்பதிகாரத்தினுடைய மதுரை நகரத்தை கீழ்த்திசை வாயில் மேல் திசை வாயில் என்பதாக மதுரை நகரம் இரண்டாக பகுக்கப்பட்ட செய்தியையும் அவர் எடுத்து காட்டுகிறார். சோழ நாட்டிலே இருந்து கண்ணகி வருகிறாள். மதுரை நகரத்திற்கு உள்ளே போகும்போது அவள் கிழக்கு வாயில் வழியாக உள்ளே வந்து கணவனை பறிகொடுத்து மதுரையை எரிமூட்டி மேற்கு வாயிலாக அவள் வெளியேறுகிறாள். புகார், மதுரை, வஞ்சி இந்த வரிசையிலே புகார் என்பது தாழ்வானதாகவும் வஞ்சி என்பது நிலவியல் அடிப்படையில் இன்னும் சற்றே உயரமான மலைப்பகுதிகளை கொண்டதாகவும் இருக்கிறது என்கிற குறிப்பையும் வைத்துக்கொண்டு இந்த கிழக்கு வாயில் மேற்கு வாயில் என்பது தாழ்ந்த பகுதியின் வழியாக உள்ளே நுழைந்து மேடான பகுதியின் வழியாக கண்ணகி வெளியேறினாள் என்ற குறிப்பையும் அவர் நமக்கு தருகிறார். அதைப்போல நம்முடைய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய குணக்கு குடக்கு என்கிற சொல்லாட்சியை குறித்தும் மிக விரிவாக பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். இந்த இலக்கிய சான்றுகள் மட்டுமல்ல நண்பர்களே, அவர் வாய்மொழியாக இருக்கக்கூடிய பல்வேறு கூறுகளையும் எடுத்துக்கொண்டு இணைத்து காண்கிறார். எடுத்துக்காட்டாக காவிரியாற்று பாசனங்களில் அந்த பகுதிகளில் விவசாயிகள் மேல் நீர் கீழ் நீர் என்ற பதங்களை பயன்படுத்துகிறார்கள். மேல்வாரம் கீழ்வாரம் என்ற பதங்களையும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை எடுத்து காட்டுகிறார். இந்த மேல் கீழ் என்பது மேற்கு கிழக்கு என்பதை குறிக்கிறது என்பதையும் பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார் என்று சொல்ல வேண்டும். நண்பர்களே, இதை போன்ற அமைப்பு சமஸ்கிருத மொழியிலே இருக்கிறதா என்கிற தேடலையும் பாலகிருஷ்ணன் செய்கிறார். சமஸ்கிருத மொழியிலே அந்தியஜா என்பது முன் என்பதை குறிக்கிறது, பூர்வஜ என்பது பின் என்பதை குறிக்கிறது, கீழ் என்பதை குறிக்கிறது என்பதாக இந்த முன் பின் என்கிற அணுகுமுறை மட்டும்தான் சமஸ்கிருதத்திலே இருக்கிறது என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். தமிழ்நாட்டிலே மலை என்ற இடப்பெயரினுடைய சிறப்பிடம் பற்றியும் பாலகிருஷ்ணன் பேசுகிறார். இந்த மலை என்ற சொல் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஏராளமான ஊர்களை பட்டியலிட்டு சலித்து தேடியதில் 84 ஊர்களினுடைய இடங்களினுடைய பெயர்களாக வருகின்றன என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். மலை என்ற இந்த சொல் பின்னொட்டாக 84 இடப்பெயர்களில் வருகின்றன, 17 இடப்பெயர்களில் முன்னொட்டாக இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறார்.
ஒன்று மலை என்று தொடங்கும் அல்லது மலை என்று முடியும். பழனி மலை, சுவாமி மலை என்று மலையாக முடியும் என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். அதை போலவே கோட்டை என்ற சொல்லினுடைய தாக்கத்தை குறித்தும் அவர் விரிவாக எடுத்து காட்டுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது தென்னக பகுதிகளிலே இருக்கக்கூடிய ஊர் பெயர்களில் இந்த கோட்டை என்பது எத்தனை இடங்களிலே வருகிறது, எவ்வளவு அழுத்தமான தாக்கத்தை பெற்றிருக்கிறது, எவ்வளவு இடத்தை நிறைத்திருக்கிறது என்பதையெல்லாம் பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். நண்பர்களே, கோட்டை காப்பரன் என்ற பொருளில் வடமொழியிலே துர்கா என்ற சொல் வழங்கப்படுகிறது. இந்த கோட்டை காப்பரன் என்ற பொருளிலே வடமொழியில் வழங்கப்படக்கூடிய இந்த துர்கா என்ற சொல் வட மாநில பகுதிகளிலே வழங்கப்படுவதை விட தென்னக பகுதிகளிலே தான் அதிகமாக வழங்கப்படுகின்றன என்பதையும் பாலகிருஷ்ணன் எடுத்து காட்டுகிறார். அவற்றை குறித்த ஒரு விரிவான பட்டியலையும் நமக்கு தருகிறார். நண்பர்களே, பாலகிருஷ்ணன் புறநானூற்றினுடைய 202வது பாடலை எடுத்துக்காட்டி மிக முக்கியமான ஒரு குறிப்பை நமக்கு சுட்டி காட்டுகிறார். அதாவது, வேளிர்குடியைச் சேர்ந்த இருங்கோவேளின் மீது சினம் கொண்ட கபிலர் ஒரு பழஞ்செய்தியை அவனுக்கு நினைவுபடுத்துகிறார். அதிலே இரு பகுதிகளாக பிரித்து வடிவமைக்கப்பட்ட மூதூர் ஒன்று பாழ்பட்டு சிதிலமான பின்னணியை நினைவு கூறுகிறார். இருபார் பெயரிய உருகெழு மூதூர் என்று கபிலர் குறிப்பிடுகிறார். புறநானூற்றினுடைய 202வது பாடலின் 6வது அடி இந்த அடி. இருபார் பெயரிய உருகெழு மூதூர் என்பது இந்த பாடலிலே அவர் அந்த இருபார் பெயரிய என்பது ஒரு நகரத்தினுடைய 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்ட தன்மையை சுட்டிக்காட்டுகிறார் என்பதை அவர் எடுத்து காட்டுகிறார். இந்த குறிப்பை சிந்துவெளி நகர அமைப்பின் இருமை பாகுபாட்டோடு நாம் தொடர்புபடுத்தி பார்க்கலாம் என்று தன்னுடைய ஆசிரியர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தன்னுடன் நடத்திய தனிப்பட்ட உரையாடலில் குறிப்பிட்டார் என்கிற குறிப்பை தந்து விளக்குகிறார் பாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த இடத்தில் நாம் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். ஒரு ஆய்வாளினுடைய நேர்மை என்பது என்ன? ஒருவர் வாய்ப்பேச்சில் குறிப்பிடக்கூடிய ஒரு குறிப்பை சுவீகரித்துக் கொண்டு நான் தான் அதை முதலாக சொன்னேன் என்பதாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் பாலகிருஷ்ணன் ஒரு தனிப்பட்ட உரையாடலில் ஐராவத மகாதேவன் குறிப்பிட்ட அந்த குறிப்பை அவருடைய பெயரை குறிப்பிட்டே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது அவருடைய ஆய்வு நேர்மைக்கு சான்றாக விளங்குகிறது என்பதையும் நான் மிக பணிவோடு உங்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். நண்பர்களே, சங்க இலக்கியத்தை மேலோட்டமாக வாசித்து நாம் நயம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்று எனக்கு தோன்றுகிறது. நண்பர்களே, சங்க இலக்கியத்தை நாம் இன்னும் ஆழ்ந்து கற்கவில்லை, இன்னும் ஆழ்ந்து நோக்கவில்லை. அப்படி நோக்குவதற்கான வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றன. நம்முடைய முன்னோடிகள் சங்க இலக்கியம் பற்றி செய்திருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாமே சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கான முன்னுரைகளாக, முகவுரைகளாக அமைகின்றன. அவற்றை பற்றி கொண்டு நாம் இன்று கிடைக்கக்கூடிய தொல்லியல், கல்வெட்டியல் சான்றுகளை அடிப்படையாக வைத்து இன்னும் ஆழமாக பார்ப்பதற்கு சங்க இலக்கியங்களிலே ஏராளமாக இருக்கின்றன என்றுதான் நான் கருதுகிறேன். நண்பர்களே, என்னுடைய ஆசிரிய பெருந்தகை கலாநிதி கார்த்திகேசு சிவத்தம்பி அவர்கள் இப்படி குறிப்பிடுவார்கள்: இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆராய்வதற்கான ஆழமும் சிறப்பும் சங்க இலக்கியங்களிலே கொட்டி கிடக்கின்றன என்பதாக அவர் குறிப்பிடுவதை நான் இங்கே நினைவுபடுத்தி பார்க்கிறேன். சங்க இலக்கியத்தில் காதல் என்று ஒரு ஆய்வு வந்தால் நாம் சங்க இலக்கியத்திலே மோதல் என்று ஆய்வு செய்வோம். சங்க இலக்கியத்தில் மீன் என்று ஒருவர் ஆய்வு செய்தால் சங்க இலக்கியத்தில் மான் என்று நாம் ஆய்வு செய்வோம். இப்படியாக நம்முடைய ஆய்வுகள் போய்கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் மிக முக்கியமான நுட்பமான குறிப்புகளை பாலகிருஷ்ணன் தருகிறார் என்பதை நான் இங்கே நினைவுபடுத்துகிறேன். தொடரும் மரபுகள் சிந்துவெளி முதல் ஆடுகளம் வரை என்ற துணை தலைப்பின் கீழே பாலகிருஷ்ணன் மிக முக்கியமான குறிப்புகளை தருகிறார். நண்பர்களே, மொஹஞ்சதாரோவினுடைய குறியீடு ஒரு காளை மாட்டு குறியீடு நாம் எல்லோருக்கும் தெரிந்தது, நாம் எல்லோரும் அறிவோம், பார்த்திருக்கிறோம். சிந்துச்சமவெளி நாகரிகம் என்று சொன்னாலே நமக்கு அந்த காளை மாட்டு குறியீட்டு வடிவம் தான் நினைவுக்கு வரும். நண்பர்களே, அந்த குறியீட்டில் காளை மாட்டின் மீது பறந்தபடி இருக்கக்கூடிய 2 சேவல்களை சுட்டிக்காட்டி இந்த சேவல்கள் எதனுடைய குறியீடு, அவை எவற்றை குறிப்பிடுகின்றன என்றெல்லாம் ஆய்வறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் அதை குறிப்பிட்டு காட்டுகிறார். 338வது
இலக்க முத்திரை என்று சொல்லப்படுகிற அந்த முத்திரையிலே சேவல்கள் இருக்கக்கூடிய அந்த நிலையை மிக உற்று பார்த்து நம் முன்னால் காட்சியாக விரிக்கிறார் பாலகிருஷ்ண ஐஏஎஸ் அவர்கள். சேவல்களின் கழுத்து நிமிர்ந்து புடைத்திருக்கிறது. வால் இறக்கை மேல் நோக்கி விரைப்பாக இருக்கிறது. கால்கள் தரையில் பாவாமல் மேலெழுந்து உள்ளன. இந்த இரண்டு சேவல்களும் அநேகமாக சண்டை போடும் தோரணையில் உள்ளன என்று பாலகிருஷ்ணன் உற்று நோக்கி நமக்கு அதை காட்சியாக விவரிக்கிறார். பண்டை சோழர்களினுடைய தலைநகரம் கோழியூர் என்று அழைக்கப்பட்டது. உறையூர் என்ற இன்னொரு பெயரும் அந்த கோழியூர் என்ற ஊருக்கு உண்டு. ஏன் சோழர்கள் உறையூரிலே தலைநகரை அமைத்தார்கள் என்றால் ஒரு நிகழ்வை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சேவல் ஒன்று யானையை எதிர்த்து வீரமாக சண்டை போட்ட இடம் அந்த இடம். எனவேதான் அதற்கு கோழியூர் என்று பெயர் என்பதாக ஒரு குறிப்பு இருக்கிறது. அதைப்போல சங்ககால சோழர்களினுடைய நாணயங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நாணயங்களிலே யானையோடு சண்டையிடக்கூடிய அந்த கோழி குறித்த ஒரு நாணயம் இருப்பதையும் பாலகிருஷ்ணன் நமக்கு எடுத்து காட்டுகிறார். திருச்சிக்கு அருகில் இருக்கும் உறையூரில் உள்ள பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலில் யானையோடு கோழி சண்டையிடும் காட்சியின் புடைப்பு சிற்பங்கள் இருக்கின்றன என்பதையும் அவர் எடுத்து காட்டுகிறார். இப்படி தமிழ்நாட்டில் கோழி சண்டை, கோழி என்பதாக இருக்கக்கூடிய இந்த தன்மைகளை மிக விரிவாக எடுத்துக்காட்டி சிந்துவெளி பகுதியிலும் இவை இருக்கின்றன என்கிறார் பாலகிருஷ்ணன். பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிந்து மாகாணத்தில், அதுதான் சிந்து சமவெளி இருந்த இடம், அந்த சிந்து மாகாணத்தில் கோழி சண்டைகள் இப்போதும் இருக்கின்றன. இப்போதும் பொழுதுபோக்குக்காக அங்கு கோழி சண்டைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன என்பதை கொண்டு வந்து இணைவுபடுத்துகிறார் பாலகிருஷ்ணன். ஆடுகளம் திரைப்படம் வரை இது தொடர்கிறது என்கிறார். தமிழகத்தினுடைய மிக புகழ்பெற்ற இயக்குனராகிய வெற்றிமாறனுடைய நெறியாளுகையில் வெளிவந்த அந்த ஆடுகளம் என்கிற திரைப்படம் எவ்வாறு சேவல் சண்டை எனப்படுகிற இந்த கோழி சண்டையை ஒரு பண்பாட்டு நிகழ்வாக இருக்கிறது என்பதை அவர் விவரிக்கிறார். எனவே இந்த ஆடுகளம் என்கிற திரைப்படம் வரைக்கும் இந்த செய்திகள் தமிழ்நாட்டிலே ஆழ கிடக்கின்றன என்பதாக அவர் எடுத்து காட்டுகிறார். அதைப்போல அகநானூறு 277வது பாடலிலும் புறப்பொருள் வெண்பா மாலையின் 348வது செய்யுளிலும் கோழி சண்டைகள் பற்றிய பதிவுகள் இருக்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறார் பாலகிருஷ்ணன். தமிழ்நாட்டில் அரசலாபுரம் என்கிற ஊரிலே கிடைக்கக்கூடிய அரிய நடுகள் குறித்த செய்தியையும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த அரசலாபுரத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டில் நடப்பட்ட ஒரு நடுகள் வீரக்கல் இருக்கிறது. அது ஒரு சண்டை கோழிக்காக எழுப்பப்பட்டது. மேலைச்சேரி கீழைச்சேரி என்ற 2 சேரிகளுக்கு இடையே நடந்த கோழி சண்டையில் மேலச்சேரியினுடைய கோழி இறந்து விடுகிறது. எனவே இந்த மேலச்சேரியில் இருக்கக்கூடிய கோழிக்காக இந்த நடுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிறார். இந்தளூர் கீழ்ச்சேரி சண்டை கோழிக்கு ஒரு நடுகள் நடப்பட்டிருக்கிறது. இந்தளூர் எனப்படுகிற அந்த ஊரில் ஒரு சண்டை கோழிக்காக நடுகள் எழுப்பப்பட்டிருக்கிறது என்பதை குறிக்கிற பாலகிருஷ்ணன் இந்தளூர் நடுகளினுடைய சிறப்பு என்ன தெரியுமா என்ற கேள்வியை எழுப்பி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அதாவது இந்தளூரில் எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய நடுகளில் அந்த கோழிக்கு பொற்கொற்றி என்ற செல்ல பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். தமிழகத்தினுடைய ஏராளமான கிராமங்களில் கோழிகளுக்கும் சேவல்களுக்கும் ஆடுகளுக்கும் செல்ல பெயர் இட்டு வழங்கி வருவது நம் எளிய மக்களினுடைய வழமைதான், வழக்காறுதான் என்பதை நாம் இங்கே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, நகரத்தினுடைய பகுதிகளிலும் கூட செல்ல பிராணிகளுக்கு பெயர்களை இட்டு வழங்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். நண்பர்களே, பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு தமிழ் மாணவர். ஆட்சி பணி தேர்வு பெற்று ஒடிசா மாநிலத்தினுடைய தலைமைச் செயலாளர் என்கிற நிலை வரை உயர்ந்தவர். பணி ஓய்வுக்கு பிறகும் அம்மாநில அரசினுடைய ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். இன்றைய கொரோனா காலத்திலும் ஊரடங்கு காலத்திலும் மிகச் சுறுசுறுப்பாக ஒடிசா மாநில அரசினுடைய கொரோனா தடுப்பு பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடியவர். இந்த பணி நெருக்கடிகளுக்கு இடையிலும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இணைய வழி கருத்தரங்குகளிலும்
ஆய்வு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வழங்கி வருகிறார் பாலகிருஷ்ணன் IAS என்பதை நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். அண்மையில் எங்களுடைய தூய நெஞ்ச கல்லூரி நடத்திய தொல்லியல் குறித்த ஒரு பயிலரங்கத்தில் அவர் கலந்து கொண்டார். அந்த பயிலரங்கம் நிறைவு பெற்றதும் மிகச் சாதாரணமாக அவரோடு உரையாடி கொண்டிருந்த போது ஒரு குறிப்பை தந்தார். இந்தியா முழுவதும் இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் தமிழில் மட்டும்தான் அதிகமான இந்த இணைய வழியிலான சிந்தனை பகிர்வு நடக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு அவர் பகிர்ந்து கொண்டார். தமிழ்நாட்டில்தான் தமிழ் மொழி, இனம், பண்பாடு, வரலாறு குறித்த ஒரு அக்கறை இந்த காலத்திலும், இந்த ஊரடங்கு காலத்திலும் அல்லது இந்த நெருக்கடியான காலத்திலும் இவற்றை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே தமிழர்களுக்கு ஒரு முனைப்பு இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டார். நான் இந்தியா முழுவதும் பார்க்கிறேன், தமிழ்நாடு இது முன்னணியில் இருக்கிறது என்பதை மிக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்டார். நான் இப்படி சிந்தித்து பார்க்கிறேன், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான முன்னெடுப்புகளில் நாமும் இணைந்திருக்கிறோம் என்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நண்பர்களே, சிந்துவெளி நகர அமைப்புக்கும் திசை குறித்த சிந்தனை தமிழக நகரங்கள், மொழி, இலக்கியங்களில் இருக்கும் பதிவுகளுக்குமான தொடர்பை பாலகிருஷ்ணன் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இடப்பெயர்கள் சிந்துவெளி மக்கள் என்ன மொழி பேசியிருப்பார்கள் என்ற கேள்விக்கு விடையளிக்க கூடும் என்பதாக பாலகிருஷ்ணன் குறிப்பிடுகிறார். மற்றும் ஒரு குறிப்பை அவர் தருகிறார். சிந்துவெளி பண்பாடு குறித்த ஆய்வில் பழந்தமிழ் சங்க இலக்கிய பதிவுகள் மற்றும் தொல் தமிழ் கல்வெட்டு செய்திகளின் பயன்பாட்டை திறந்த மனதுடன் மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய அறிவார்ந்த கடமை ஆய்வு உலகத்திற்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் பாலகிருஷ்ணன். இந்த குறிப்பை நாம் கவனிக்க வேண்டும். திறந்த மனதுடன் மறுமதிப்பீடு செய்ய வேண்டிய அறிவார்ந்த கடமை என்பதாக அவர் குறிப்பிடுகிறார். 4000 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுந்த ஒரு பொது நிகழ்வை ஒரு காட்சி படிமமாக இப்படி சொல்ல தோன்றுகிறது என்கிறார் பாலகிருஷ்ணன். அதாவது ஒரு காட்சி படிமம், ஒரு காட்சியை விளக்குகிறார். சிந்துவெளி பரப்பிலே, ஒரு திறந்த வெளியிலே அந்த மக்கள் கூடியிருந்து எப்படி கருத்தாடலை நிகழ்த்தி இருப்பார்கள் என்ற ஒரு கற்பனை காட்சியை, ஏனென்றால் பாலகிருஷ்ணன் IAS அவர்கள் ஒரு கவிஞரும் கூட. எனவே அப்படியான ஒரு காட்சியை படிமமாக நம் முன் எழுப்பி காட்டியிருக்கிறார். சிந்துவெளி நகரங்களில் கோட்டை என்றும் கீழ்குடியிருப்பு என்றும் பிரித்து வடிவமைக்கப்பட்ட பகுதிகளுக்கு இடையே இருந்த திறந்த வெளியில் சிந்துவெளி நகர்ப்புற வாழ்வியலின் பண்பாட்டின் எழுச்சிமிக்க கூட்டுணர்ச்சியின் உருவக குறியீடு போல மேல் மேற்கு கீழ் கிழக்கு குடியிருப்புகளின் சண்டை கோழிகள் கடுமையாக மோதிக்கொண்ட போது சண்டை கோழிகளின் நகரம் என்பதால் கோழியூர் என்று பெயர் பெற்ற அப்பேரூரின் ஆற்றல் மிக்க குடிமக்கள் பழந்தமிழ் தொன்மங்களோடு வேர்நிலை தொடர்பு கொண்ட பழந்திராவிட மொழியொன்றில் உரக்க கூவி உற்சாகமாக ஆர்ப்பரித்து கழித்திருக்க கூடும் என்று அந்த காட்சியை விவரிக்கிறார். நாமும் இந்த காட்சியை கற்பனை செய்து பார்க்கிறோம். இந்த காட்சியை படித்தபோது நண்பர்களே, நான் உண்மையில் நெகிழ்ந்து அழுதுவிட்டேன். பாலகிருஷ்ணன் சார் கை கொடுக்க கூடாது என்றும் சமூக இடைவெளி என்றும் பயமுறுத்தப்படும் இந்த கொரோனா காலத்தில் ஒடிசாவுக்கு பயணப்பட்டு வந்து 21 நாட்கள் என்னை தனிமைப்படுத்தி கொண்டு பிறகு உங்களை சந்தித்து ஒரு தமிழ் மாணவன் என்கிற முறையிலே உங்களை கட்டி தழுவிக்கொள்கிறேன் என்று இந்த இடத்திலே சொல்ல தோன்றுகிறது பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு. நண்பர்களே, இந்த திராவிட இயல் குறித்த நூல் ஏராளமான செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது. இவற்றில் சில செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். மிக விரிவாக இந்த செய்திகளை நாம் அனைவரும் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நூலுக்குள்ளே பயணப்படுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்வை நன்றி கூறி நிறைவு செய்ய இருக்கிறேன். இந்த 10 நாட்கள் 10 நூல்கள் எனும் இணையவழி கருத்தரங்கத்தில் நான் சில பேருக்கு நன்றி தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, இந்த 10 நாட்களும் தினம்தோறும் எனக்கு தொலைபேசி செய்து அன்றைய உரையை ஆழமாக விமர்சித்து புதிய செய்திகளையும் எனக்கு கொடுத்து ஏறத்தாழ ஒவ்வொரு நாளுமே அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரை என்னோடு உரையாடி கொண்டிருக்கக்கூடிய பாண்டிச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர்
முனைவர் ரவிக்குமார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதைப்போல திண்டுக்கல் அரசு கல்லூரியினுடைய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே இசைத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மன்னார்குடி சகோதரர்கள் திருமிகு வெங்கடேசன் அவர்கள் மிகுந்த நெகிழ்ச்சியோடு பல நேரங்களிலே என்னோடு உரையாடி இருக்கிறார். அவருக்கும் நன்றி. தினம்தோறும் இந்த பதிவுகளை கேட்டதும் எனக்கு மிக நீண்ட குரல் பதிவை அனுப்பி என்னை ஆச்சரியப்பட வைப்பவர் விழுப்புரம் முனைவர் நாகராஜன் அவர்கள். நான் 1 மணி நேரம் பேசுகிறேன், அவர் இந்த செய்திகளை எல்லாம் 1.5 மணி நேரம் எனக்கு திருப்பி சொல்லி இடையிடையே நான் இந்த உரையிலே வைத்திருக்கக்கூடிய பொடிகளையும் சுட்டிக்காட்டி ரசித்து ருசித்து என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விழுப்புரம் முனைவர் நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. காரைக்குடி அழகப்பா அரசு கலைக்கல்லூரியிலே இருந்து பேசி உங்களை ஆற தழுவிக்கொள்ள தோணுகிறது சகோதரா என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய பேராசிரியர் சகோதரிக்கும், சேலத்திலே இருந்து தன்னுடைய மகளோடு பேசிய ஆங்கில ஆசிரியை நான்சி அவர்களுக்கும், தன்னுடைய மகள் தமிழ் இலக்கியம் படிக்கிறாள், அவளோடு பேசுங்கள் என்று அலைபேசியை கொடுத்து பேச வைத்தார்கள். அவருடைய தாயாரும் பேசினார்கள். பாட்டியும் மகளும் பேத்தியுமாக அமர்ந்து உங்களுடைய உரையை கேட்கிறோம் என்று என்னிடம் பேசினார்கள். அவர்களுக்கும், ஒவ்வொரு நாளும் புரியாத மொழியிலே எனக்கு குறுஞ்செய்தியை விமர்சனமாக அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய திருவண்ணாமலை ராமச்சந்திரன் அவர்கள், அவர் என்னை பாராட்டுகிறாரா திட்டுகிறாரா என்று தெரியாது, அப்படியான ஒரு மொழியிலே என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ராமச்சந்திரன் அவர்கள், அதைப்போல குரல் பதிவு மூலமாகவும் குறுஞ்செய்தி பல சமயங்களில் நெடுஞ்செய்தியாகவும் அவை ஆகிவிடும், அவற்றின் வழியாகவும் மின்னஞ்சல் வழியாகவும் இந்த கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான நண்பர்களுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மிக முக்கியமான சில நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இந்த காணொளி காட்சி தினம்தோறும் மாலை 6 மணிக்கு பதிவேற்றப்படுகிறது. அப்படி பதிவேற்றுகிற அந்த 6 மணிக்கு தொடங்கியதும் ஓரிரு நிமிடங்களிலேயே இந்த வீடியோவிற்கு கீழே இருக்கக்கூடிய அன்லைக் என்கிற பட்டனை மிக பொறுப்பாக தட்டி தினம்தோறும் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த 4 நண்பர்கள் அவர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நிகழ்வினை 10 நாட்கள் நடத்த எனக்கு அனுமதி தந்த திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரியினுடைய நிர்வாகிகள், முதல்வர், இல்லத்தந்தை, அதைப்போல ஏனைய பொறுப்பாளர்கள், எங்களுடைய சலேசிய தந்தைமார்கள் அனைவருக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்வை எங்களோடு இணைந்து நடத்திய மெரினாபுக்ஸ்.com நிறுவனத்தாருக்கும், அமெரிக்காவிலிருந்து ஒவ்வொரு கணமும் இந்த நிகழ்வை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஆலோசனைகளை வழங்கக்கூடிய இதனுடைய தொழில்நுட்ப தரவுகளிலே மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கக்கூடிய திருமிகு பொறியாளர் தரணிதரன் அவர்களுக்கும், அதைப்போல உதவி செய்திருக்கக்கூடிய கபிலன் அவர்களுக்கும், இந்த தொழில்நுட்பத்திலே எனக்கு மிகுந்த தோள் கொடுத்த பொறியாளர் திருமிகு கோகுல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை காணிக்கையாக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்விலே எங்களோடு இணைந்து பல்வேறு பணிகளை சுமைகளை பகிர்ந்து கொண்ட எங்களுடைய கல்லூரி பணியாளர் திருமிகு ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த 10 நாளும் ஒரு தவம் போல என்னை குடும்ப பணிகளிலே இருந்து விடுவித்து முழுமையாக இந்த பணிகளிலே ஈடுபட அனுமதித்த என்னுடைய வாழ்க்கை இணையர் வழக்கறிஞர் ஸ்னேகா அவர்களுக்கும், என்னுடைய அருமை குழந்தைகள் ஆதிரை நஸ்ரீன், ஆதிலா ஐரின், ஆரிஃபா ஜெசி அவர்களுக்கும் நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிகழ்வை சிறப்பித்த நீங்கள் உலகமெங்கும் இருந்து இந்த நிகழ்வை கண்டுகளித்ததோடு மட்டுமல்லாமல் நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள், தொடர்ந்து நூல்களை குறித்து பேசுங்கள் என்று தினம்தோறும் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த காணொளியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் மனதார நன்றியினை பாராட்ட விரும்புகிறேன். நண்பர்களே, இன்னும் புதிய நூல்களோடும் புதிய உற்சாகத்தோடும் உங்களை சந்திப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.